தூத்துக்குடி நாசரேத் திருமண்டல மக்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு தகவலான தூத்துக்குடி நாசரேத் திருமண்டல தேர்தல் சம்பந்தமான விளக்கங்களை கொடுக்க கடமைப்பட்டுள்ளோம். அந்த விளக்கங்களாவன, நமது தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலங்கள் 6 சபை மன்றங்களாக பிரிக்கப்பட்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. தற்பொழுது அந்த 6 சபை மன்றத்திற்கும் வெவ்வேறு குருவானவர்களை நியமித்து சபை மன்ற தலைவர்களாக ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டாலும் தற்சமயம் பேராயர் திமுத்தி ரவீந்தர் ஐயா அவர்கள் பொறுப்பெடுத்து நிர்வாகத்தில் அவர்களே இன்று பொறுப்பில் இருந்து வருகிறார். ஒரு தகவலை மற்ற சபை மன்ற தலைவர் என்ற அடிப்படையில் மற்ற குருவானவர்களுக்கும் சேகர தலைவர்களுக்கும் கொடுக்கும் பட்சத்தில் பேராயர் அனுமதி பெற்று தான் கொடுக்க வேண்டும். அப்படி பேராயர் அனுமதி பெறாமல் கொடுக்கப்படும் எந்த ஒரு கடிதமோ எந்த ஒரு லெட்டரோ விளக்க கடிதங்களோ செல்லுபடி ஆகாது. பேராயர் அவர்களின் கண்டனத்துக்கும் அது ஆளாகக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தற்பொழுதுள்ள சேகரமன்ற தலைவர்கள் தன்னிச்சையாக செயல்பட்டு தங்களுக்கு எந்த ஒரு குழப்பமோ ப்ராப்ளமோ வந்துவிடக்கூடாது என்ற ஒரே ஒரு அடிப்படை நோக்கத்திற்காக மட்டும் ஒரு சில குறிப்பிட்ட சபைகளுக்கு கடிதம் எழுதியுள்ளார்கள் என்று கேள்விப்படுகிறோம். அந்த கடிதங்கள் பேராயர் அனுமதியின்றி கொடுக்கப்பட்ட கடிதங்கள். பேராயருக்கும் அந்த கடிதத்திற்கோ மற்ற சபை சேகர தலைவர்களுக்கோ எந்த ஒரு பொறுப்பும் கிடையாது. ஆதலால் சேகர தலைவர் அவர்கள் எந்த ஒரு சபையில் உள்ள சேகர தலைவர்களானாலும் சரி, இந்த கடிதத்திற்கு எந்த ஒரு ரெஸ்பாண்டும் பண்ண வேண்டாம் என்பதை தெளிவாக குறிப்பிடுகிறோம். ஏனென்றால் மீண்டும் மீண்டும் நாங்கள் கூறுவது என்னவென்றால், கிட்டத்தட்ட 20 சேகரங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு, அதாவது தேர்தலிலிருந்தே ஒதுக்கி வைத்துவிட்டு தேர்தல் நடத்த திட்டமிட்டுள்ளார்கள் மிஸ்டர் ஜோதிமணி அவர்கள். காரணம், 20 சேகரங்கள் என்பது வெறும் 20 சபை இல்லை. ஒவ்வொரு சேகரத்திற்கும் 3-4 சபைகள் வீதம் இருக்கிறது, கிளை சபைகளாக. அப்படி கணக்கிட்டால் 60-70 சபைகளுக்கு மேலாக எண்ணிக்கையில் வருகிறது. அந்த 60-70 சபைகளையும் தள்ளி வைத்துவிட்டு ஒரு தேர்தலை நடத்துவது என்பது மிகவும் ஒரு அப்பட்டமான குற்றச்சாட்டு, மிகப்பெரிய போர்ஜரி. அந்த மிகப்பெரிய ஒரு போர்ஜரியை செய்து தான் நினைத்ததை செய்யவும் தான் நினைத்த ஆட்களை நிர்வாகத்திற்கு கொண்டு வருவதும் தான் இந்த செயல்களை நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் செய்கிறார்கள். அதனால் குருவானவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த தேர்தல் அறிவிப்பை புறந்தள்ளி ஒற்றுமையாக இருந்து செயல்பட நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் ஒற்றுமையாக இருந்து இந்த மற்ற சபைகள், அதாவது அனைத்து இப்போ இவங்க ஒதுக்கி வச்சிருக்கிற சபைகள் அனைத்திலையுமே சேகர தலைவர்கள் இருக்கிறாங்க. அப்படியெனில் இந்த சேகர தலைவர்களும் வேலிடு இல்லாமல் போவாங்க. ஏற்கனவே 4 குருமார்கள் சஸ்பெண்ட் பிரச்சனை இப்போ தான் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்திருக்கிறது. மீண்டும் மறுபடியும் 20 சபையில் உள்ள குருவானவர்கள் பாதிக்கப்படும் வகையில் மற்ற குருவானவர்கள் அவர்களை பாதிப்படைய செய்ய வேண்டாம் என்பதையும் நினைவுபடுத்துகிறோம். நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த அனைத்து சபைகளுக்கும் தேர்தல் என்று அறிவிக்கும் வரை நீங்கள் உங்களுடைய தேர்தல் கால அட்டவணைகளை நாங்கள் பேராயர் அவர்கள் அனுமதியுடன் மட்டுமே செய்வோம் என்று நீங்கள் ஒருங்கிணைந்து செயல்படவும் கேட்டுக்கொள்கிறோம். ஏனெனில் பேராயர் ஐயா அவர்கள் சாதாரணமாக கோர்ட்டால் இடைக்காலமாக நியமிக்கப்படவில்லை. முழு அனுமதியுடன், அதாவது சினாடு அனுமதியுடன் நமது தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்தில் நியமிக்கப்பட்ட ஒரு நிரந்தர பேராயர் அவர்கள். இதற்கு முன்னிருந்த பேராயரை விட ஐயா அவர்களுக்கு அதிக கனமும் சரி தகுதியும் உண்டு. அவர்களுக்கு முடிவெடுக்கும் சக்தியும் முந்தைய பேராயரோட இப்போது இருக்கிற பேராயர் திமுத்தி ரவீந்தர் ஐயா அவர்களுக்கு சினாடு அனுமதியுடன் செய்ய பவர் இருக்கிறது. ஆகவே அனைவரும் பேராயர் ஐயா அவர்களின் ஒத்துழைப்போடும் பேராயருடைய அனுமதியோடும் செயல்படும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்ம திருமண்டலம் மிக சிறப்பாக இயங்கவும் நல்ல ஒரு நிர்வாகத்தை உருவாக்கவும் நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நன்றி. தேங்க்யூ.